ஆசைப்படியே நம்ம பழைய வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ராப்பகலா உழைச்சது நீங்க, பங்கு எப்படிங்க தர முடியும்? அதெல்லாம் சட்டத்துக்கு இல்ல சார். இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? போ ப்ளீஸ் சார். வெளியில போ 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 கிளம்பு கிளம்பு. இப்போதைக்கு அவன் பத்திரமா திரும்பி வந்துட்டாலே போதும். நீங்க வேணும்னா அவனுக்காக கவலைப்படுங்க, இல்ல உட்காந்து ஒப்பாரி வைங்க. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. அம்மா, பேசாம அந்த சின்ன காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாமா? சும்மா சும்மா அவர்கிட்ட போய் நின்று தொந்தரவு செய்யறது நல்லாவா இருக்கும்? அன்னைக்கு ஏதோ நம்மளோட அதிர்ஷ்டம் மதியோட ரிசப்ஷனுக்கு வந்தாரு. அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சாரு. அதுக்காக அம்மா, நமக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியலம்மா. நட்ராஜ் இன்னும் வந்து சேரலங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுவோம். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமே. சரி குட்டி, நீ சொல்ற மாதிரி செஞ்சு பாப்போம். இந்த ஃபோன் பண்ண. அம்மா, ரிங் போதுமா? ஹலோ ஐயா, சுந்தரி பேசுறேன் ஐயா. தெரியுதுமா, சொல்லுங்க. ஐயா, இன்னும் என் புள்ள வந்து சேரலங்க ஐயா. என்னமா சொல்றீங்க? இன்னுமா வந்து சேரல? 3-4 நாள் ஆயிருக்குமே. நானும் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நீங்களாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமா? சரி விடுங்க. நீங்க உடனே எனக்கு நடராஜோட ஃபோன் நம்பர், அவன் படிக்கிற காலேஜ், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்பர் எல்லாத்தையும் எனக்கு SMS அனுப்புங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க தான் எப்படியாவது என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் கேட்ட டீட்டெயில்லாம் உங்க பொண்ணுகிட்ட சொல்லி எனக்கு அனுப்ப சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஐயா, சூர்யா கிட்ட ஃபோன் தரேன், நீங்களே சொல்லிடுங்க. இந்த பேசு. ஹலோ. இங்க பாருமா, நடராஜோட ஃபோன் நம்பர், அவன் காலேஜ் நம்பர், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பர் எல்லாத்தையும் எனக்கு SMS அனுப்பு. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். லேட் பண்ணிடாதம்மா, உடனே அனுப்பு. உடனே அனுப்புறேன் சார். தேங்க்ஸ் சார். நீ சொன்னது சரிதான் சூர்யா. பாவம் அந்த தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சு. வாங்க சம்பந்தி. பாத்தியாடா, 3 பேர் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்தோன்னா பேச்சை நிறுத்திச்சுங்க. பாவம் சம்பந்தி, நீங்க எங்களால உங்களுக்கு எவ்வளோ சிரமம். வீட்டு விஷயம் எதையும் பிள்ளைகளோட பேசக்கூட முடியாம கஷ்டப்படுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. சம்பந்தி, கூடி சீக்கிரம் உங்க பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. இப்பதான் ஒரு வீடு பார்த்துட்டு வரோம். பிரமாதமான வீடு. ஜன்னலை திறந்து வச்சா சும்மா காத்து பிச்சுக்கிட்டு அடிக்குது. நல்ல வெளிச்சம், கற்கண்டு மாதிரி தண்ணி. வீட்டை பார்த்ததுமே எங்க 3 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. 5000 ரூபா தான் வாடகை. என்ன, இந்த அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. 10 மாச வாடகை இல்ல கேக்குறாங்க. எங்களுக்குன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி புறா கூண்டே போதும். உங்க பொண்ணுக்காக இல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. மதியம் ஒரு நல்ல வீட்டுல இருந்தா தானே உங்களுக்கும் ஒரு மரியாதை. எப்படியாவது ஒரு 50,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணிருங்க. உங்க பொண்ணு ஒரு நல்ல வீட்டுல குடுத்தனம் நடத்துவா. முழுசா முடியலனாலும் ஒரு பாதியாவது கொடுத்துருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க இங்க தங்கி இருந்து உங்களை கஷ்டப்படுத்துறது? அண்ணா, ஒரு டீ போடுங்க. போடுறேன்ப்பா. அண்ணா, இங்க வேலை ஏதாவது கிடைக்குமா? இங்க என்ன? இங்கன்னு இல்ல, வேற எங்கனாலும் பரவாயில்ல. எந்த ஊரு? சென்னையில இருந்து வரேண்ணா. இங்க வேலை எதுவும் இல்லையாப்பா? என்ன, வீட்டை விட்டு ஓடிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப சென்னையில இருந்து டீ கடையில் வேலை பார்க்க வந்தியா? அதான் முகரை பார்த்தாலே தெரியுதா. வா, நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். இல்ல வேணாம், நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலையே. ஏன், உங்ககிட்ட இருந்து காசு பணம் எடுத்துட்டு போயிடுன்னு பயப்படுறியா?
அதான் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. விட்டு அழுதுருவ போல் இருக்க. உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். சும்மா என் கூட வா, வேலை வாங்கி தரேன், தங்கறதுக்கு பிரச்சனை இருக்காது. யோசிக்கிறியா? எனக்கு என்ன? அண்ணா சீக்கிரம் சேஞ்ச் கொடுங்க. அண்ணா என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணே. எந்த வேலைண்ணே? கவர்னர் வேலை இருக்கு, ஓகேவா? உனக்கு தங்கறதுக்கே இடம் இல்ல, இதுல எந்த வேலையா இருந்தான்னா? வேலை பிடிக்கலன்னு விட்டுட்டு போற நிலைமையில இருக்கிற நீ. சரி வா, என் கூட வா, வேலை வாங்கி தரேன். மாஸ்டர் இந்த வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ என்ன ஆச்சுன்னு கத்துற? வந்துட்டேன்ல. மளிகை கடையில இருந்து சரக்குலாம் வந்திருக்கு, யார் வாங்கி வைக்கிறது? நீங்க தானே சரக்கு மாஸ்டர். சரி வந்துட்டேன்ல, இது தம்பிக்கு வேலை வேணுமா? சரி உள்ள போக சொல்லுங்க. தம்பி உனக்கு சம்பளம் 750 ரூபா, டெய்லி பேட்டா 10 ரூபா, இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கணும், சரியா? சரிங்க சார். சரி மாஸ்டர், இவனை சுப்புக்கிட்ட கொண்டு போய் விடுங்க. பாப்பா போலாம். நான் மாஸ்டர் புதுசா ஒரு ஆளை புஷ்ணு வந்துட்ட போல. வேலையை போடுற போடா. மரியாதை மரியாதை. தம்பி இங்க வாப்பாங்க. சுப்பு இவனை உன் கூட வச்சுக்க. சரிங்க. சொல்ற வேலையெல்லாம் செய்வான், சரியா? பாத்துக்க. ஏய் என்னப்பா பண்றாங்க? வா நண்பா வா. பாத்திரம் கழுவுறதுக்கு எதுக்கு சட்டை பேண்ட்டு ஷூன்லாம் போட்டு வந்திருக்க? சரி சரி, சட்டையும் ஷூவையும் அவுத்து வச்சுட்டு பேண்ட்டை மடக்கி விட்டு ஜாமான்லாம் எவ்வளோ கிடக்கு பாத்தியா? சீக்கிரம் கழுவி வைக்கணும், வா சீக்கிரம் வா. சீக்கிரம் வாயா, காலையிலேருந்து நான் ஒருத்தனே மல்லாடிக்கிட்டு இருக்கேன், ஒரு தம்மு கூட போட முடியல. சரி நண்பா, வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்காமலே வேலைக்கு சேர்த்துருப்பாங்களே. ஆமாங்கண்ணா. என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? வீட்டை விட்டு ஓடி வரவன் பூரா அந்த ஹோட்டலை நம்பி தான் வரான், ஹோட்டலும் ஓடி வரவனை நம்பி தான் இருக்குது. சரி நீ சட்டையை அடி வேலையை பாரு, நான் ஒரு தம்மை போட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஏய், புதுசா ஒருத்தன் வந்த உடனே நீ நாட்டமா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரம் முடிச்சிட்டு டைனிங் ஹாலை க்ளீன் பண்ற வேலையை பாரு. சரி சரி. தம்பி அவன் கூட சேர்ந்து ஆளை க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரம் படுக்கிற வழியை பாரு. ஏன்னா காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு மோட்டர் போட்டு டேங்கை ஃபில் பண்ணும், சரியா? சரி சரிங்க சார். வேலையை பாரு. இந்த பாரு, அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரிங்காத, ஏறி மேய்ஞ்சிருவானுங்க. சரிண்ணா. ஆமா சாப்பிட்டியா? இல்ல. சரி முதல்ல போய் சாப்பிடு, அப்புறம் பாத்துக்கலாம் வேலைய. அண்ணா கிச்சன்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, குக் பண்றவங்களும் யாருமே இல்லையே. அவங்க எல்லாம் டியூட்டி முடிஞ்சிச்சு, அதனால கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் எப்படிண்ணா? அது சரி, பரோட்டா தோசை ஆப்பம்னு விதவிதமா தருவாங்கன்னு நினைச்சியா? ஹோட்டல் வேலைன்னது நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சியாக்கும். அதான் இல்லை தம்பி, அந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கு பாரு, அதான் கம்பெனி சாப்பாடு. போய் எடுத்து சாப்பிடு. சரிண்ணா. போ.
எப்படி இருக்கு? ஊருக்கே வாய்க்கு ருசியா போட்டாலும் நம்ம முதலாளி ஜெயில் சோத்தை விடவும் கேவலமா தான் போடுவான். ராசா நடராஜ், வேலையெல்லாம் நல்லா செய்ய, ஒழுங்கா தொட. ஓனர் வந்தா என்னதான் திட்டுவான். சரி, சீக்கிரமா செய்ய. புரியுதா? சரி. ஏய் தம்பி, இங்க வா. வேலையெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணா. படுக்க பாய் இல்லையா? அதோ அங்க இருக்கு பாரு, எடுத்து போட்டு பாடு. சரிண்ணா. டேடே, அண்ணனுக்கு கால் உளைச்சலா இருக்கு, கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? நிற்க முடியல, உட்கார முடியல. ஒரு அடிமை சிக்கிட்டான். சரி போதும், நீ போய் படுத்துக்க. ஏய் தம்பி, ஏய், மிளகாவத்தல் காயப்பட்ட பாய் அது. நாளைக்கு காலைல கழுவி போட்டுட்டு நாளைக்கு விரிச்சு படுத்துக்க. இப்ப வேற எதனா எடுத்து போட்டு படுத்துக்க. குட்டி, அண்ணன் பாவண்டா, பெட்ல படுத்துக்கிட்டோம், நீ கீழே படுத்துக்கொன்னு. சூர்யா, மா, டேபிள் மேல சாப்பாடு வச்சிருக்க, மறக்காம எடுத்துட்டு போமா. சரிம்மா. மேஜர் அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, நான் சீக்கிரமா போகணுமா. சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். போயிட்டு வா. அம்மா, சமையல்லாம் முடிச்சிட்டேன். மாப்பிள்ள கிளம்புறாரு போல இருக்கு. நீ போய் டிஃபன் கொடுத்துரு. சம்மந்தி அம்மா இன்னும் எந்திரிக்கல, எந்திரிச்சா காப்பி கொடுத்துரு. எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. ஏய், உங்க அம்மா எங்க? இப்பதான் அத்தை கிளம்பி போனாங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓஹோ, ஏன் அத நேரம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? இல்ல அத்தை, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சு. ஆமா, நீ ஏன் இன்னும் குளிக்காம கொள்ளாம அப்படியே இருக்க? துணி நிறைய இருந்துச்சு, அதான் துவைச்சிட்டு குளிக்கலான்னு இருந்தேன். சரி சரி, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு முதல்ல டிஃபன் எடுத்து வை. என் புள்ள காலேஜ் கிளம்புற நேரமாச்சு, போ. சுந்தரியம்மா, சுந்தரியம்மா, சுந்தரியம்மா. யாரு? இன்ஸ்பெக்டரா? என்ன காலங்காத்தால இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சுந்தரி அம்மா இல்லையா? இல்லையே. சூர்யா? அதுவும் இல்ல, எங்கேயோ வெளியே போயிருக்குது. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். அவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். இருங்க இன்ஸ்பெக்டர். சாதாரணமா வீட்டுக்கு வரவங்க வாசமணி அடிப்பாங்க, இல்ல குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க பாட்டுக்கும் திறந்த வீட்டுக்குள்ள நேரா வந்துட்டீங்க. இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்க கேட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க. அடிக்கடி வந்து போவீங்களோ? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட சொல்ல வந்தேன். அது என்ன முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இல்ல, நான் அவங்க கிட்டே சொல்லிக்கிறேன். அவங்க தான் இல்லையே, எப்படி சொல்லுவீங்க? இருந்து பார்த்துட்டு போவீங்களோ? இல்ல, நான் போன்லயே பேசிக்கிறேன். அத முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. காஞ்சியில இருந்து இங்க வந்துட்டு போற நேரமாவது மிச்சமா இருக்கும்ல. ஆமா, போலீஸ்னா 1000 வேலை இருக்குமே.
நீங்க என்னடானா எல்லாத்தையும் விட்டுட்டு என் சம்மந்தியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. சின்ன காஞ்சிபுரத்துல தப்பு தண்டா எதுவும் நடக்கிறது இல்லையோ? சரி நான் வரேன். அட நீங்க என்னங்க இன்னும் நான் உங்ககிட்ட கேட்க வந்தது கேட்கவே இல்லையே, அதுக்குள்ள போறேங்கிறீங்களே. ஆமா, என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டினீங்களாமே. அவனை ஏன் சார் பாக்குறீங்க? என் புள்ள அவளை கல்யாணம் கட்டிக்கு தானே கூப்பிட்டு வந்தான். அதுவும் அந்த பொண்ணோட சம்மதத்தோட தானே நடந்தது. இதுக்கு போய் இவனை என்னமோ ஸ்டேஷன் நினைக்க வச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க. கல்யாணம் செஞ்சு வச்சீங்க சரி, அது என்ன ஏதோ அடிக்கடி வந்து பாப்பேன்னு மிரட்டினீங்களாமே. ஏன் அவனை நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். சுந்தரி அம்மா என்ன உங்களுக்கு வரவா? அவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க? இங்க பாருமா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. அந்த அம்மா என் தங்கச்சி மாதிரி. ஆமா, இப்படிதான் ஏதாவது கேட்டா நட்புங்கிறது இல்ல பாசங்கிறது. நாங்க இதெல்லாம் நிறைய நிறைய பாத்துருக்கோம். இதோ பாருமா, பொம்பளை ஆச்சல் பாக்குறேன் இல்ல. இல்லனா என்ன செய்வீங்க? என்ன இன்ஸ்பெக்டர், என் புள்ளைய மிரட்டின மாதிரி என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஆம்பளை துணை இல்லாத ஒரு பொம்பளை வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருன்னு கமிஷனருக்கு கடுதாசி போட்டுருவேன். வேலை போயிரும். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பொம்பளையா? இங்க பாருமா, அவங்க பையன் தப்பா ஒரு திருட்டு கேஸ்ல சிக்கிட்டான்.